வேதாளனை மீண்டும் தோளில் தூக்கிய விக்ரமாதித்தன் இருளின் நடுவே சுடுகாட்டில் நடை போடத் தொடங்கினார். வேதாளன் சிரித்தபடி சொன்னான், மகாராஜா, இப்போது கேள், இது ஒரு புதிர் கதை. ஒரு வீரமான ராஜா போரில் தோல்வியுற்றான். அதனால் அவனது மனைவி தனது மகனுடன் தப்பித்து அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் தஞ்சம் அடைந்தாள். அங்கே அவள் ஒரு சிற்பியின் வீட்டில் பணி செய்தாள். சிற்பி அவளது அழகிலும் நம்பிக்கையிலும் கவரப்பட்டான். ஒருநாள் சிற்பி சொன்னான், நான் உன்னை மணக்க விரும்புகிறேன் என்றார். அதற்கு அவள், என் கணவர் உயிரோடு இருந்தால் அது பாவம் என்று கூறினாள். ஒரு நாள் அவளது கணவர் போரில் உயிரிழந்தார் என்று செய்தி வந்தது. அவள் அழுது புலம்பினாள். ஆனால் சில நாட்களில் திருமணத்திற்கு சம்மதித்தாள். ஆனால் திருமண நாளில் அவளின் கணவராகிய ராஜா உயிருடன் திரும்பி வந்தார். இதனால் அவள் அதிர்ச்சியில் மயங்கினாள். வேதாளன் சிரித்தான். இப்போது சொல்லுங்க மகாராஜா, அவள் யாரின் மனைவி? முதலில் திருமணம் ஆனவருக்கா, இல்லையேனில் வாக்கு கொடுத்தவருக்கா? உங்களுக்கு இந்த புதிரின் விடை தெரிந்தால் கமெண்டில் கூறவும். மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.